எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தீபாவளி கொண்டாடுறது எனக்கும் சந்தோஷம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வழக்கம் போல தாங்க நம்மளா தீபாவளி செலிப்ரேட் பண்றோம்ல, அதே மாதிரி அவங்களும் செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுல தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது ராஜாங்கம் வந்து சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, தீபாவளி எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கூப்பிட்டு பேசுறாங்க ராஜாங்கம். இது வந்து சேது எடுக்கிற முடிவு தான், அவனுக்கு எது இஷ்டம்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே அதான் சந்தோஷம் அப்படின்னா ஓகே நாங்க இங்கேயே வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு 2 பேரும் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பழைய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்லயே 2 பேத்தையும் ஸ்டே பண்ண சொல்றாங்க. அந்த ரூமுக்கு போனோன்னா இவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம், நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாவித்ரி, ஈஸ்வரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஐயோ இவங்கள டைவர்ஸ் வாங்க வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அவ்வளவுதான் போல, சேர்ந்துருவாங்க போல 2 பேருமே. அதுக்கு முன்னாடி இவங்களை ஏதாவது பண்ணணுமே. போன தீபாவளிக்கே வந்துட்டு தமிழ்ச்செல்விய கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். சோ இந்த தீபாவளிக்காவது ஏதாவது செய்யணும், அப்பதான் சீக்கிரம் இவங்க 2 பேத்தையும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. இப்படி எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, போஸ் வந்து தமிழ்ச்செல்வி அடிச்சுதான் அந்த மருந்து கொண்டு வந்தாங்க, ராஜாங்கம் அவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும். அதாவது இவ்வளவு தப்பு பண்ண போஸையே வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க, ஐயோ எல்லாத்தோட உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவே தமிழ்ச்செல்வி தான் செஞ்சாங்க, அது மட்டும் இல்லாம அவங்கள தலையில அடிச்சு, ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணை அடிச்சு அந்த மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. போஸ் வந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அதுவும் அந்த பொண்ணை அடிச்சு இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா தமிழ்ச்செல்வி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். சோ அவங்கள வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கும் அப்படி யோசிப்பாங்க. இந்த பக்கம் சாவித்ரி, ஈஸ்வரி இவங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.